எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊரில் திருச்சியில் நான் நிறையா தடவை சுற்றிட்டு இருந்த இந்த ரோட்டில் இந்த சைடு இதே கிரவுண்டில் எக்ஸிபிஷன் நடக்கும்போதெல்லாம் நான் வந்திருக்கேன். நான் அப்போ அங்கே இருக்கும்போது ஸோ அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம திருச்சி மக்களை பார்க்குறது அதை விட இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் பண்ணது, அங்கே நிறைய பேர் கை தட்டினது, அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு காரணம் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் உண்மையிலே இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நான் ஒரு குட்டி ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சூப்பர். ஃபஸ்ட்டு ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்ற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கும்போது இது சும்மா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பட் அங்கே கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொன்னாங்க. 90,000+ அவ்வளோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ஆகாஷ்ட கேட்டேன், நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அண்ணன் நம்ம ஊர் தானே அப்படின்னு சொன்னார். திருச்சி. ஆகாஷும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், அவர் ஜூனியர், நானும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாய். இங்கே நடக்குதுன்றது சந்தோஷம். ஒரு 1965 1965 நடக்கிற படம் இது. ஸோ அந்த படத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்தாலும் ஓகே, இல்லை படம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது எல்லா டைமும் இது பண்ண முடியாது. இப்போ என்னுடைய மற்ற படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 65 இருக்க காலகட்டத்தில் இருக்க பொருட்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 60 வருஷம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது. இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க பாருங்கள். இந்த படம் என்ன பேசுதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த கதை உண்மை சம்பவங்கள் அடிப்படையானது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதுவும் எப்படின்னா நம்ம மொழிக்காக, மண்ணுக்காக, தமிழுக்காக உயிரை விட்ட நிறையா பேர், அவங்களுடைய முயற்சி என்ன, தியாகம் என்னங்கிறத அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரியான படம் தான் இந்த படம். இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இதை பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய கதைக்கு தான் இவங்களும் தேவைப்படுறாங்க. நான் அதர்வா ப்ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதர்வா பிரதர் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன்னாரு. அவர் மாதிரி ஒரு சாமிங்காக ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து சின்ன பார்ட்லாம் பண்ண வைக்க சொல்லி டெஃபினட்டாக கேட்க மாட்டோம். அவரும் பண்ண மாட்டார், அதுவும் தெரியும். அவருடைய ரோல் சின்னதுரைன்னு என்னுடைய தம்பியாக இதில் நடிச்சிருக்காரு. இப்போ உண்மையிலே பிரதர்ஸ் ஆகிட்டோம், ஒரு அண்ணன் தம்பி கதை இது. ஸோ அதர்வா அவர்களுக்கான இம்பேக்ட், அவர் ரோல் இந்த கதைக்கு கொடுக்குற இம்பேக்ட், படத்துக்கு கொடுக்குற இம்பேக்ட் ரொம்ப பெருசு. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ அவர் சாமிங்காக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெபலாகவும் இருக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ், க்யூட்னஸ், அதை தாண்டி அவங்களும் ஒரு ரெபல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க. பேசிக்காக இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை பற்றினது. இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பவர் இருக்குல்ல, அதை தான் இந்த படம் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுது. ஸோ அப்படி ஒரு ரோல், ரத்னமாலான்ற ரோல் ஸ்ரீலீலா ஓடுது. ஸோ அவங்களோட ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும் அவங்களோட ரோல். அண்ட் ரவிமோகன் சார், நேற்று காலையில் கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வில்லன், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு நான் வில்லன். அப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 35 ஃபிலிம்ஸ் மேலே ஹீரோவாக நடித்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ரோல் ஒத்துக்கிறாருன்னா இது ஒரு வில்லன் ரோல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி அவர் ஆள் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்டைலாக இருக்கார், அது நமக்கு தெரியும். அதனால் ஸ்டைலிஷான வில்லனாக வந்துட்டு போயிடுவார் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆளாக இந்த படத்தில் வந்திருக்காரு. பட் அதை எவ்வளவு கிரேஸாக பண்ண முடியும், அங்கே தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில், டேலண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அண்ட் எங்கள் எல்லாரையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது சுதா மேம். அவங்களோட இறுதி சுற்று பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததில்ல. அதே மாதிரி சூரரை போட்டு பார்த்துருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற படம் பராசக்தி. ஸோ அவங்களுடைய ஸ்கிரிப்டும்
அவங்களும் தான் காரணம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு. அண்ட் ஜிவியோட 100th ஃபிலிம். ஸோ ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஃபிலிம், சாலிட் கண்டென்ட்டோட நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து நான் தான் சில படங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஒரு ஹீரோவாக நம்ம பண்ணும்போது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்படி தான் வரும், அப்படி தான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த படம் நான் பெரிய ஆள் இல்லை, இங்கே இருக்கவங்க பெரிய ஆள்ன்றது இல்லை. இந்த மண்ணும் மக்களும் ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்குது, அதை காட்டுறதுக்கான படம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிற விதமாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பற்றி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த படம் காமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்தில் தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மறுமுறை நன்றி. இங்கே இவ்வளோ பேர் இப்போ வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்புறோம். நான் ட்ரிச்சியில் இன்னும் நான் ஏற்கனவே போன இடத்துக்குலாம் நான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா இடத்தையும் திரும்ப பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல் எல்லாருக்கும் லவ் யூண்ணா. சில கேள்விகள் மட்டும் இருக்குண்ணா. இங்கே வாங்க, இப்படி வாங்க. ஏன் இப்படி வந்து நில்லுங்க. ஹாய் 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 அண்ணே. அந்த தேங்க்யூ அந்த ரிலீஸ்னாலே அந்த இங்கே வாங்க. எக்ஸாம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வரும். நாளான்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் இருக்குது, பராசக்தின்ற எக்ஸாம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எவ்வளோ பதட்டமாக இருக்குது, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும்போது? அதே மாதிரி தான் பராசக்தி. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்களில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம், அது எப்படி ரீச் ஆக போகுதுன்னு. இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்றது மட்டும்தான். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணியிருக்கோம். பட் எப்போவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன், நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தால் படம் நல்லாயிருக்கும் அப்படின்றது, எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய பிலீவ். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால் இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம ரசித்து எதெல்லாம் அவங்க ரசிக்க போகிறாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங். செலியன் நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக டப்பிங், ஃபைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம். செலியன் எவ்வளோ ஃபயராக இருக்கார். செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான். இங்கே இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். அதான் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டாக. வீட்டில் எப்போயாவது செழியன் வந்து போவாரா? வீட்டில் செழியன் வந்து போவாரான்னா இல்லை, இதில் கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆள். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நீங்களே தான் சொன்னீங்களே, நம்ம ரொம்ப சாஃப்டாக அழகாக அப்படியே பேசாமல் இருந்துட்டு போகிறது. செழியன் அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸான ஆள் இல்லை. சூப்பர்ண்ணா. அந்த நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சூப்பராக அந்த நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுறது, ஒரு சில டிப்ஸ் சொல்லலாமா? இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு டிஜிட்டல்லாம் நிறைய எவால்வ் ஆகணும்னா நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு கேட்கணும். அப்படியே இக்னோர் பண்ண வேண்டியதுதான். அது தனியாக அதுக்கு நம்ம கிளாஸில் அதை பற்றி ரொம்ப எப்போவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து அதில் ஒரு செக்டர், மொத்த சோஷியல் மீடியாவே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நடக்குது. பட் நெகட்டிவ் தான் டக்குன்னு இதாகும். பட் ஆனால் பேஸுன்னு ஒன்று இருக்குல்ல, பாசிட்டிவிட்டி ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும், ஒரு மரம் மாதிரி. ஆனால் அதுதான் லைஃப் டைமுக்கு நிற்கும்னு நான் நம்புவேன். அதனால அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கறது. சூப்பர்ண்ணா. இது வந்து ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட். சிவாஜி படத்தில் நம்ம தலைவர் சொல்லியிருப்பார், பராசக்தி ஹீரோடா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்களும் பராசக்தி ஹீரோ, அதை திருச்சி மண்ணில் அந்த டயலாக் உங்கள் ஸ்டைலில் சொன்னீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் தான் சொன்னேன், பராசக்தி ஹீரோ எப்பவுமே நடிகர் திலகம் அவர்கள் தான். இது அவருடைய பிளஸிங் தான். ஸோ அந்த டயலாக் ஓகே நான் சொல்கிறேன், அது தலைவரோட டயலாக் ரொம்ப ஃபேவரட். அது பராசக்தி ஹீரோடா. சூப்பர்ண்ணா. அடுத்த லைனே சொல்லிடுறேன், பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் ஏவியில் கூட சொல்லியிருந்தீங்க ஓடிட்டே இருப்பீங்கன்னு. ஓடிட்டே இருங்க. தண்ணி பாட்டில் மாதிரி அன்பை எடுத்துகிட்டு உங்கள் கூடவே வருவோம், உங்களை இன்னும் வேகமாக ஓட வைப்போம். எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம், சேர்ந்து ஜெயிப்போம், அவ்வளோதான். We'll win big. Thank you. Love you all.
எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் ஒண்ணுமே யோசிக்காதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ நான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அன்பு. அண்ட் இது என்னோட செகண்ட் டைம் ட்ரிச்சியில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் இவெண்ட்டில் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ met எஸ்கே சார். அண்ட் அங்கே நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ ஆல்சோ காட் திஸ் ஃபில்ம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்கிங் அப் ப்ரொடியூசர்ஸ், டான் பிக்சர்ஸ், அப்புறம் ஆகாஷ் சார். இப்படி ஒரு ஐ திங்க் ஈவன் ஃபார் ப்ரொமோஷன் பராசக்தி வேர்ல்ட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணது இஸ் வெரி வெரி க்ரியேட்டிவ். ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் தெம் அண்ட் தேர் ஃபேமிலி டு அஸ். ஸோ அண்ட் இந்த வேர்ல்ட் க்ரியேட் பண்ணதுக்கு மை டிரெக்டர் சுதா குங்காரா மேம் and enter adukku for all of y'all, the audience, for entering this world of Parasakti. Thank you so much. SK sir, I know you're from Trichy. adukku da enakku I can imagine eppadi neenga ella how you would be with the experience I had with sir. Ravi sir, ungala debut as a villain, and Atharva sir, I think your charm is something everyone talks about. நான் இப்போது ஐ திங்க் யூ செட் இட் வெரி கரெக்ட்லி. இந்த படம் ஒரு கேள்வி. ஸோ பராசக்தி எஸ் யூ வெரி ரைட்லி செட், ஒரு கேள்வி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாம் படம் பேசுறது. ஸோ நான் சைலண்ட் ஆகுது. Jan 10th ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் இந்த Jan 10th பராசக்தி பார்க்குறதுக்கு. அண்ட் நான் வெயிட் பண்ணுறேன் தியேட்டரில். தேங்க்யூ. சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ். ஓகே. சுதா மேமோட படங்களில் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டரை அவங்க ஆர்க் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மனசில் பதியும். அது நம்ம அடுத்தடுத்து அவங்களோட படங்களில் பார்த்துக்கிட்டே வரும். இந்த படத்தில் ரத்னமாலாவை நாங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு ரெபெல், ஒரு ரெவல்யூஷனரி கேரக்டர். அண்ட் அந்த பீரியடுக்கு அப்படி தான் ஒரு ஐ திங்க் ஷி வாஸ் அஹெட் ஆஃப் டைம். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் யா, இந்த பொண்ணு அன்பு த வே ஷி ஷோஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் இட்ஸ் வெரி க்யூட், இட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் ரெபெல்லாக, கொஞ்சம் ஹார்ஷாக, ஆனால் இந்த பொண்ணு ஸ்வீட் தான், பரவாயில்ல. ஸ்வீட் தாங்க. நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட எஸ்கே அண்ணாவை பார்த்து போ 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, எங்களுக்காக அந்த போ மட்டும் சொல்லலாமா உங்கள் ஹீரோவை பார்த்து? அது இல்லை உங்கள் ஃபேன்ஸை பார்த்து, இல்லை என்னை பார்த்து கூட சொல்லலாம். நல்லா இருந்துச்சு மேம். அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. போ சூப்பர். தியேட்டருக்கு போ ப்ளீஸ் போ. இந்த ஸ்டேஜை விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லல. ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹேவ். நான் சில லைன் சொல்கிறேன். அந்த லைனுக்கு பொருத்தமான நபர்கள் யார் யார் அப்படின்றத சொல்லலாம். இப்போ எஸ்கே அண்ணா இருக்காங்க, ரவிமோகன் சார் இருக்காங்க, அதர்வா அண்ணா இருக்காங்க, சுதா மேம் இருக்காங்க. இவங்க 4 பேர்த்துல யாருக்கு இந்த லைன் பொருந்தும் அப்படின்றத நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. மோஸ்ட் சீரியஸ் பர்சன் இன் தி செட். சுதா மேம். எப்படி இருக்கும் மேம்? ஒரு ஆர்மி கேம்ப்னு கேள்வி. சீரியஸ்னா வேலை பண்றது ஆப்வியஸ்லி ஒரு டைரக்டர் ஷூஸ்ல கொஞ்சம் சீரியஸ் தான், ப்ராப்பரா, அவ்வளவுதான். ஃபுட் இன் தி கேங். எல்லாரும் ஃபுடீஸ் தான். அண்ட் ஐ திங்க் எஸ்கே சார் பாவம் டயட்ல. ஸோ ஓகே, எஸ்கே சார். இந்த பர்சன் வந்தா செட்டே வைப் ஆகிடும். நான் இல்ல 4 பேர் தான் சொல்லியிருந்தேன், ஆப்ஷனே இல்லை. ஸ்ரீலீலா, ரத்னமாலா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ரவி சார், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அதர்வா. சார் ரவி சார், இது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். படத்துல ஆன்டகனிஸ்டா பார்க்குறோம், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஆமா, கரெக்டா ஒரு வில்லன் மாதிரி. ரீசன் ஏதாவது இருக்கா? எதனால சார்? ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. அதர்வா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ, பக்கா.
மோஸ்ட் நாட்டி பர்சன் இன் த செட். No. சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு நடக்காத மாதிரியே. நான் இல்லை சார் இந்த ஆப்ஷனில். இல்லை நாட்டியாக யாரும் இல்லை. யாரும் இல்லை. நாட்டுவா இருக்கு, நாட்டியாக இல்லை. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்குறது. ஹாய் ஹாய். பொதுவாக நாங்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து சென்னையை விட்டு வெளியில் பண்ணியிருக்கேன், தமிழ்நாடை சுற்றி பண்ணியிருக்கேன். பொதுவாக ஷூட்டிங் அப்படின்னாலே மதுரை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை தஞ்சாவூர் பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னமோ தெரியல, லாஸ்ட் ஒரு வருஷமாக ஷூட்டிங் அப்படின்னா திருச்சி பக்கம் தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ லாஸ்ட் 1 இயராக நான் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் திருச்சியிலேருந்து இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரிதாபங்கள், டிராவிட், சுதாகர் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசரே வந்து திருச்சி சார்ந்தவர் தான். அதெல்லாம் தாண்டி நம்ம எஸ்கே பிரதர் வந்துட்டு திருச்சி அவர். ஸோ இப்போல்லாம் திருச்சி வரணுன்னாலே ஒரு தனி எனர்ஜி வந்துடுது. ஸோ ரொட்டீன் ஆகிடுச்சு. இப்போல்லாம் திருச்சி லேண்ட் ஆனோடனே நேராக வந்து கண்ணப்பா மெஸ்ஸுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறது, ஸ்ரீரங்கநாதன் கோயிலுக்கு போகிறது. இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 வாட்டி வந்தால் நான் திருச்சி பையனாக ஃபார்ம் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது. அண்ட் பராசக்தி பற்றி சொல்லணுன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்னும் 2 நாளில் படத்தை பார்க்க போகிறீங்க. பட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படம் ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு படம் வரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் பராசக்தி. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஜிவியோட 100வது படம். என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க சுதா கொங்காரா, அவங்க தான் டேரக்டர். அண்ட் அதை தாண்டி வந்து எஸ்கே சாரோட 25th ஃபிலிம். அண்ட் உங்களோட படத்தில் ஒரு சின்ன பங்காக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். அண்ட் ரவி அண்ணா வந்து அவரோட கெரியரில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பராசக்தி வந்து நான் ஒரு விஷயம் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி பண்ணும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த ப்ராப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம். பட் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அது இங்கே திருச்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ட்ரூலி இஸ் அ பிளஷர். சார், ஒரு சில கேள்விகள் தான், ஒரு சில கூட இல்லை, 2 கேள்வி தான். முதல் கேள்வி, சுதா மேம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது தெரியும். பட் ஒரு ப்ரொஃபஷன் வந்த பிறகு கதை நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. எந்த மொமெண்ட்டில் நான் பராசக்தியில் இந்த கேரக்டர் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க மேம் கதை சொன்னோன்னு? சுதா மேம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் பரதேசி பண்ண டைம்லேருந்தே தெரியும். ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை 2 ப்ராஜெக்ட் பேசணும். பட் ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு, நடக்கலை. பராசக்தி எனக்கு வந்து சொல்லும் போது ஆகாஷ் தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த மாதிரி சுதா மேம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா 100% நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்கிரிப்டை படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன தோணுச்சுன்னா, இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ரொம்ப க்ளோஸாக நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறது ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் 50% நான் இருக்கேன்றது ரொம்ப பெருமை. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு டேக் அவே அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் பராசக்தியிலேருந்து? மிகப்பெரிய டேக் அவேயா? ஸ்ரீலீலா, ரவி மோகன் சார், சிவகார்த்திகேயன் பிரதர், இவங்க 3 பேர் தான் எனக்கு மிகப்பெரிய டேக் அவே. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, தீஸ் ஆர் கோஸ்டார்ஸ் லைக் மை ஃபேமிலி. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். Jan 10 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப ஃபியூரியஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேர்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பியாக இந்த ஒரு பிரம்மாண்டத்தை ரசிங்க. நான் படத்தையும் சொல்கிறேன், அதே மாதிரி இந்த ஒரு அழகான இந்த இவெண்ட்டையும் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், திருச்சியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் என்னென்னா, எங்கள் அம்மா வளர்ந்த ஒரு திருச்சி. நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து நிறைய நல்ல குணங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எல்லாமே இந்த வளர்ப்பில் வந்தது தான். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் கிரேட் பீப்புள் இன் டு திஸ் வேர்ல்ட். ரொம்ப சந்தோஷம் திருச்சி வந்தது. கண்டிப்பாக திருப்பி வரணும்னு தோணுது. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் திருப்பி வருவோம். சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வருவோம்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன். அண்ட் என்னுடைய ஒரு புது அவதாராக இருக்கும் கண்டிப்பாக பராசக்தி படத்தில் பாருங்கள்.
எல்லாரும் நடித்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவா உள்பட அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், பயங்கரமாக வரும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்னன்ற ஒரு கவலை இருந்துச்சு எனக்கு. அது இப்போ இல்லை, நீங்களும் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த படம் சாதாரண ஒரு பொருட்செலவுலையோ எடுக்க முடியாது. அது ப்ரொடியூசர் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு லொக்கேஷனில், ஒரு நாள் கரியில் படுத்துருப்போம், ஒரு நாள் ட்ரெயின் மேலே சண்டை போட்டுட்ருப்போம், ஒரு நாள் எங்கேயோ ஸ்ரீலங்காவில் தொங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம். ஆனால் அந்த அலுப்பு தெரியாமல் டைரக்டர் சுதா கோங்கரா மேம் எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்துக்காக இது நீங்கள் பண்ணுங்கன்னு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ரவி கே சந்திரன் சார் சினிமாட்டோகிராஃபர், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு நடுவில், அவருக்கு ஷூட்டிங் அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாரம் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தை விடக்கூடாதுன்னு திருப்பி வந்து பண்ணார். ஸோ ஒரு படத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. எல்லாரும் அந்த உழைப்பை போட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணும்ன்ற ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், மிக சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் அது உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியும். அண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் புது காம்போவாக இது இருக்குது, அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதர்வா வந்துட்டு, நான் யாருக்காவது என்ன ரொமான்டிக் ஹீரோன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கொடுத்த டைட்டில் தான் அது, அதனால தைரியமாக சொல்கிறேன். எனக்கு அப்புறம் யாருக்காவது நான் இவர் தான் அடுத்த ரொமான்டிக் ஹீரோ தமிழ் சினிமாலன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அதர்வாவுக்கு தான் இருக்கும். நானும் அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் அதர்வா. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கும். இந்த ஒரு டீம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், அதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் ஜனவரி 10 அது வெளிவரும். தேட்டரில் போய் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே கேள்வி தான் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ட்ரெய்லரில் லாஸ்ட் கட் எங்களுக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரில சார். உங்களை பார்க்குறதா, எஸ்கேனாவை பார்க்குறதா, உங்களை பார்க்குறதா, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபயராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 2 பேரும் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு மானிட்டரில் பார்த்த மொமெண்ட்டோ, இல்லை 2 பேரும் ஃபஸ்ட்டு சீன் நடித்து முடிச்சுட்டு 2 பேரும் சில வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணலாமா சார்? அதான் எல்லாரும் மேட்ச் ஆகுறவங்களான்னு பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸாக நடித்தா மேட்ச் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இதில் மேட்சே ஆகக்கூடாது, 2 பேரும் 2 துருவங்களாக தெரியணும். ஸோ அப்படி தெரிகிறோமா தான் முதல்ல மானிட்டரில் போய் பார்த்தோம். சம்மந்தமே இல்லை, அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நான் ஒரு மாதிரி இருந்தேன். அவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி, என் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அந்த விதத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார், வில்லனா ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறீங்க. அந்த சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல சார், அது மானிட்டரை தாண்டி இப்போ நீங்கள் டப்பிங் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எப்படி இருக்குது சார்? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த படம் பண்ணது, ஒரு ஆண்டகனிஸ்டாக ப்ளே பண்ணது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே எனக்கு இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இல்லைன்னா தூக்கமே வராது நைட் எனக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு என்னுடைய நடிப்பில் இருக்குது. அது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு கிடையாது, என் ஸ்கில் ஒன்று தான். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்கில்லை நான் ஒழுங்காக பண்ணேன் நம்பினா தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரேமில் என்னுடைய, இல்லைன்னா டைரக்டர் ஓகேயும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால நானும் சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணேன். அண்ட் இதோட கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் எல்லோரும் பார்த்து சொன்னால் தான் எனக்கு வரும். சூப்பர் சார்.